ராமலிங்கம் அண்ணனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது செக்ரட்டரி ரிப்போர்ட். போன மாதம் இந்த மாதம் நம்மளுடைய சங்கத்தின் சார்பான உள்ள பங்களிப்பு சர்வீஸ் ப்ராஜெக்டை உயர் திரு செயலாளர் மதுவண்ணன் வாசிக்கும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 16ஆம் தேதி எங்கள் நார்த்து கிளப்பின் சார்பாக திரு இளங்கோ சார் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க மூலியமாக இன்றைக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்து இன்றைக்கி அவங்க சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கோம். இந்த மீட்டிங் வந்த இளங்கோ சாருக்கும் நம்ம கிளப்பு பிரசிடெண்ட் அவர்களுக்கும் நம்ம அசிஸ்டன்ட் கவர்னர் ஏஜி அவங்க மிஸ்டர் மேத்யூ சார் அவர்களுக்கும் மற்றும் நம் கழக நண்பர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றி, வணக்கம். ராமலிங்கம் சார் வணக்கம். நாங்கள் இந்த கிளப்பில் இருந்து போன மாதம் நம்ம சாரதா காலேஜில் இந்த ஜெயந்தி நடராஜன் சார் ஒரு மீட்டிங் வச்சு நடத்துகிறாங்க. அது யாது மாணவன் சொல்லி ஒரு மீட்டிங் நடத்தினோம். அந்த மீட்டிங் நல்லபடியாக நடந்தது. அதுபோக பிறகு நம்ம இந்த மாதம் ஹார்ட் கேம்ப் நடத்தினோம். அது எங்கள் ஏரியாவில் பாளையங்கோட்டையில் மார்க்கெட் பக்கத்தில் நடத்தினோம். அந்த மீட்டிங் எல்லோரும் நல்ல எங்களுக்கு சிறப்பாக செஞ்சாங்க. அதுபோக அந்த மீட்டிங் ஹார்ட் கேம்ப் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்தவங்க டாக்டர்ஸ் எல்லோரும் நல்லா சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர்ஸ் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, உங்கள் ரோட்டரி கிளப்பில் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க சார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மதியம் உணவு அளித்தோம் அவங்களுக்கு. அதுபோக நம்ம மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் செக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதான் மற்ற நம்ம கிளப் மெம்பர்ஸும் அதுபோக அந்த ஏரியாவில் உள்ள ஆட்களும் கிட்டத்தட்ட ஒரு 90 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம கிளப் மெம்பர்ஸுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி கூட அவங்க பொண்ணுக்காண்டி காமிச்சாங்க. அவங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைக்கு பிற மாதத்தில் பிறந்தவங்க. இப்போ வயசு 13 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இருந்தால் ஹார்ட்டில் கொஞ்சம் லேசாக அப்பப்போ வலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை காரணம் காட்டி அவங்க ஒரு நாளைக்கு மெட்ராஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு சீஃப் டாக்டர் வர்றாங்க, அன்றைக்கி ஒரு நாள் கூட்டுவாங்க, ஃப்ரீயாகவே செக்கப் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி போனாங்க, ஃப்ரீயாக செக்கப் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக விளையாடுங்க, சாப்பிடுங்க எல்லாம் கரெக்டாக சொல்லி அனுப்பிட்டாங்க. எல்லோரும் நல்லபடியாக முடித்தாங்க. அதுபோக இந்த மீட்டிங் நமக்கு அந்த மண்டபம் கொடுத்து ஆதரவு கொடுத்த மிஸ்டர் செல்வம், லாலா செல்வம் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த மகேந்திரன் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தினதரணி சார் அன்றைக்கி அங்கே வந்திருந்தாங்க. அவங்களும் ஃபோட்டோ எடுத்து போனாங்க. அதில் நம்ம சார்ட்டர்ட் மெம்பர் கணபதி சார் மற்ற எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லோரும் வந்திருந்தாங்க. நல்லபடியெல்லாம் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். ஏஜி குவாலிஃபிகேஷன் சார் திரு மேத்யூ சார் அவர்களை பேசுவாங்க கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரோட்டிக்கல் பகுதியினவரி நார்த் இந்த வாராந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நார்த் சங்க உறுப்பினர் ரொட்டேரியன் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு விருந்தினர் இளங்கோ சார் அவங்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி இன்றைக்கி நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ரதீஷ் ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தார். நிறைய ஈவெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த இதை கண்டிப்பாக வந்துடலாம்னு சொல்லி சிறப்பு தேங்க்யூ. 2 ஈவெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதை கண்டிப்பாக வந்துடலாம்னு சொல்லி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா வாராந்திர கூட்டம் நிறைய சங்கத்தில் நடக்கிறதே இல்லை. ஒரு சில சங்கங்கள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அது கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்கிற ஒரு சங்கத்தில் நார்த்து ஒன்று. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு சங்க உறுப்பினர்கள் நிறைய பேர் உறுதுணையாக இருக்கீங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இளங்கோ சார் இன்றைக்கி டாபிக் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்கீங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருந்துட்டு இருக்கேன். ஸோ நான் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி 4 to 5 நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து இந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் சிறப்பான ஈவெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க. 10 பேர் சார். தேங்க்யூ.
அது ஒன்று. ரெண்டாவது வந்து கம்மிங் 29th வந்து நாகர்கோயிலில் வச்சு அந்த செந்தாங்கல் டிஸ்ட்ரிக்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்குது ஃபார் உமன்ஸ் ஃபெஸ்டிவல் அது நடக்குது. ஸோ ரொட்டேரியன்ஸ் ஃபீமேல் ரொட்டேரியன்ஸ் இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் ஆனர்ஸ்னால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதில் ப்ரௌச்சர்ஸ் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபீமேல் ரொட்டேரியன்ஸ் இல்லை உங்கள் ஆனர்ஸ் எல்லாத்தையுமே அதில் கலந்துக்கிற வச்சு அந்த ஈவெண்ட்டையும் கொஞ்சம் சிறப்பாக வர வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சி சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இப்போது சீஃப் கெஸ்ட் இளங்கோவர் சாருடைய இன்ட்ரோடக்ஷன் வாழ்த்த வரும்படி உயர் திரு மீரான் மாமா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி நார்த் இன்றைய வாராந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எஸ் ரத்தீஷ் அவர்களுக்கும், செக்ரட்டரி பாஸ்ட் பிரசிடென்ட் LKR மதுசூதனன் அவர்களையும், வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கிளப்பிற்கு இன்றைய தினம் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் MJ மேத்யூ அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்த என்னை பணித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் M. இளங்கோ அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இவர்களுக்கு நான் இப்போ அவங்கள்ட்ட கேட்டதில் ஆலங்குளம் டு நாகர்கோவில் வரையில் உள்ள பகுதிகளுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க 1990 ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஃபாரஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து அப்படியே ப்ரமோட்டட், அப்புறம் அசிஸ்டண்ட்டாக 96, அப்புறம் ஃபாரஸ்டராக 1998, அதுக்கப்புறம் ப்ரமோட்டட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸராக 2010, அதுக்கப்புறம் ப்ரமோட்டட் அஸ் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2017. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு அவர்களுக்கு நடந்திருக்கிறது. முதலமைச்சரின் கையால் 2018 அவர்கள் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ப்ரொமோட்டட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக 2023 ப்ரொமோஷன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக திருநெல்வேலியில் NGO காலனி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சாருக்கு ஸ்பௌஸ் அவங்க கல்லணை ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. ஒரு டாக்டர் MSc மேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமான அறிவுரைகளை அவர்கள் இப்போ வழங்குவார்கள். இப்போ அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கூந்தங்குளம் பறவை சரணாலயம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது சார். அடுத்த மாதம் கூட நீங்கள் இப்போ அந்த பறவைகள்லாம் வரக்கூடிய காலங்கள் வந்துருச்சுது. ஸோ அடுத்த வாரம் நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை அவங்க தான் சொல்லணும், நான் அட்வான்ஸாக சொல்லிட்டேன். விளக்கமாக விவரமாக சார் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அறிமுகப்படுத்த என்னை அழைத்தமைக்கு நன்றி மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நமது சங்கத்தின் சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோவன் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களுடைய சிறப்புரையை நாங்கள் கேட்கும் தருவாயில் ஆவலோடு காட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். இன்று திருநெல்வேலி ரோட்டரி நார்த் சார்பாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் பிரசிடென்ட் அவர்களுக்கும், செக்ரட்டரி சார் அவர்களுக்கும் மற்றும்
ட்ரெஷரர் சார் அவர்களுக்கும், யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக உள்ள அசிஸ்டன்ட் கவர்னர் சார் அவர்களுக்கும், மற்றும் என்னை இதற்கு முன்பு பேசிய மீரான் சார், அது மட்டும் இல்லாமல் நண்பர் ராமலிங்கம் மற்றும் இதில் உறுப்பினராக கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் கீழே இருந்தே படிப்படியாக மேலே வந்தது தான். அதனால் நீங்கள் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ரேங்கில் நம்மளை நினச்சிக்கிட்டாண்டா, நான் டவுன் டு கீழே இருந்தே வந்தனால நம்ம எளிமையாக நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு வனத்துறையில் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது நான் இறைவனுக்கு செய்ய ஒரு பெரிய என்ன சொல்கிறேன், என் வாழ்வில் கிடைத்த ஒரு 90% அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். எந்த துறையினாலும் அது ஏதோ ஒரு தனிப்பட்ட இதாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுல 2 துறை தான் நாட்டுக்காக செய்யக்கூடியது தான். நாட்டுக்கு மட்டுமில்ல, உலகத்துக்கும் சேர்த்து. உலகத்துக்கும் சேர்த்து சொன்னால் அது ஃபஸ்ட்டு வனத்துறை தான். 2வது நாட்டுக்காகன்னு சொன்னால் ஆர்மி தான். அவர் நாட்டை காப்பாற்றுறாங்க, நாங்கள் காட்டை காப்பாற்றுறோம். ஒரு அடி நிலத்தை கூட பாகிஸ்தான்காரங்களோ அடுத்த நாட்டுக்கோ நம்ம இராணுவ வீரர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வனத்தில் உள்ள ஒரு அடி நிலத்தையும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் வாய் பேச முடியாத வன உயிரினங்கள் அத்தனையும் பாதுகாக்கிறது எங்களோட தலையாய கடமை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வனப்பணியாளர்களும் சீரும் சிறப்புமாக. என்னென்ன சிரமங்கள் நிறைய இருக்குது. காரணம், வனத்துறைங்கிறது எல்லாருக்கும், பொதுமக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, பிடிக்காத ஒரு துறைன்னா வனத்துறை. ஏன்னா எங்கே போகக்கூடாதோ அங்கே போகணுமாங்க, அதுக்கு நாங்கள் கட்டாயம் வருவோம். அதனால் பிடிக்காத துறையிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. இருந்தாலும் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். சிலவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் காலத்தின் கட்டாயம் கேட்டு தான் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு திருநெல்வேலியை பற்றி நம்ம பேசுவோம். திருநெல்வேலிக்கு பெருமை, நெல்லைக்கு எல்லையில்லா பெருமை சேர்ப்பது தாமிரபரணி. ஏன்னா இந்த தாமிரபரணி இல்லைன்னு நம்ம இங்கே இருந்த ஒரு 4-5 மாவட்டத்துக்கு நீர் ஆதாரம் அது. அதை பாதுகாக்கிறதுல நமது வனத்துறை ஊழியர்கள் நாங்கள் சிறப்பாக செயல்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணிக்கு அடுத்தது குறிப்பாக சொல்ல போனால் இந்திய அளவில் 1962 ஃபஸ்ட்டு புலிகள் சரணாலயமாக ஆரம்பித்தது முண்டந்துறை புலிகள் சரணாலயம் தான். அப்புறம் 2005 இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் ரிசர்வ்னு ஆரம்பித்தது நம்ம திருப்படை மருதூர் அந்த ஏரியாவில் கன்சர்வேஷன் ரிசர்வாக. அதுக்கு முக்கியமாக நமக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம ஆர்வி பாண்டியன் சார் அவர்கள், காலம் சேர்ந்த ரத்னவேல் பாண்டியன் சார் அவர்கள் தான் நமக்கு அந்த ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நமக்கு பெருமை சேர்த்தது. அவங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அவருடைய சொந்த ஊர் அதான் திருப்படை மருதூர் சார் ஜட்ஜ் சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்திரா காந்தி கொலை வழக்கில் நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு பயந்து இருந்தாங்க. சார் அந்த டைமில் அதை ஒர்க் பண்ணாங்க. அந்த டைமில் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அளவு சிறப்புமிக்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்காரரு அந்த 2 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக அது இன்னும் புரிய தெரியல. அடுத்ததாக திருநெல்வேலி ஃபேமஸ் என்னென்ன, 1890 ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஸ்கூல்னு ஆரம்பித்தது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்புறம் பத்திரிகைகள்லாம் தினகரன் ஒரு சில இது இங்கே வந்திருக்குது. இதெல்லாம் திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்குது. சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி 4வது நீர்நிலை பாதுகாப்பில் தேசிய விருது திருநெல்வேலி மாவட்டம் வாங்கியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீர் பாதுகாப்புனாலும் சரி, நம்ம கன்சர்வேஷன் ரிசர்வ்னாலும் சரி, ஃபஸ்ட்டு புலிகள் காப்பகம்னாலும் சரி, எல்லாமே ஃபாரஸ்ட் பேஸில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. தாமிரபரணி தண்ணின்னு எல்லோரும் நீராதாரம் நம்ம தாமிரபரணி தண்ணி தான் குடிக்கிறோம். அது காரையாறு டேம் இருக்குது. டேம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே பூங்குளம்னு ஒரு இடம், அங்கே தான் ஆரம்பிக்குது. தாமிரபரணி ஆரிஜின் பாயிண்ட்டு பூங்குளம் தான். எல்லோரும் நம்ம தாமிரபரணி தண்ணி குடிக்கிறோம். எங்கேருந்து வருதுன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது பூங்குளத்தில் ஆரம்பிக்குது. பொதிகை மலையில் பூங்குளம். நீங்கள் பொதிகை மலையில் அகஸ்தியர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அகஸ்தியர் சிலையிலேருந்து 3 கிலோமீட்டர் கீழே பள்ளத்தில் அகஸ்தியர் தான் டாப்பில் இருக்கிறார்.
1867 மீட்டர் எலிவேஷன். அவ்வளோ கேரளா வழிக்கு போகலாம், தமிழ்நாடு வழிக்கு போகும். முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, போகிற ஆட்கள் சிரிச்சு சேட்டைகள்னால நிப்பாட்டிட்டாங்க. பொதுவாக போகலாம், எங்கேனாலும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு எல்லோரும் போகலாம். குடும்பத்தோடு போனால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் சுற்றுலா என்பது போயிட்டு வந்தால் அவங்க கால் தடம் மட்டும்தான் தெரியணும், அதுவும் தெரியக்கூடாது. போனதுக்குள்ள சிம்டம்ஸே இல்லாத தான் சூழல் சுற்றுலாங்கிறது. ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி இல்லையே, என்னென்ன கொண்டு போவோம், என்னென்ன போடுவோம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உதாரணமாக காலையில் 6 மணிக்கு இப்போ முண்டந்துறை போகணும், இல்லை பாபநாசம் போகணும், கார்கார் போகணும்னு நினச்சிருக்கீங்க. 6 மணிக்கு புறப்படுறீங்க, என்ன நினைப்பீங்க? என்ன செய்வோம் நம்ம உடனே? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? போகிற வழியில் எதாவது வாங்கிடலாம், அம்பாசனத்துக்கு போயிட்டு இல்லையா, கடையில் 4 இட்லி 2 வடை ஒரு பூரி செட்டு வாங்கி ஒரு 5 பார்சல் போட்டுருவோம். 5 பேர் போனால் 5 பார்சல் அதான் செய்யுது. இல்லைன்னா காலையிலே வீட்டில் செய்ய முடியாது. போயிட்டு அப்போ நம்ம அடுத்த என்ன பண்ணுவோம்? பத்தில உண்மையை சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே, ஃப்ரெண்ட்ஸோடி போனாலே அதான் நடக்கும். எல்லாமே ஆமாம், இது அவ்வளோ சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ அப்படி போடும்போது நாக்டவுனில் இரவு மிருகங்கள் அலையக்கூடிய நிறைய மிருகங்கள் இருக்குது. பகல்லே நிறைய சாப்பிடும். இப்போ சாம்பார் சட்னி அதெல்லாம் அப்படி நம்ம போட்டுருவோம். மான் மிளா மற்ற இதெல்லாம் போயிட்டு அது டேஸ்ட்டுக்கு புது டேஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால் அது சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது என்னென்ன கேரி பேக்கும் சேர்த்து போயிடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி போகும்போது இப்போ நமக்கு ஒன்றும் முடியலன்னா டாக்டர்கிட்ட காட்டுவோம், மெடிசன் கொடுப்பாங்க. மெடிசன் சரியா இல்லைன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. அது இல்லைன்னா ஸ்கேன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம். சக்ஸஸ் ஆகிடும் இல்லையா? 99% சக்ஸஸ் ஆகும், 1-2 ஃபெயிலியூர் ஆகலாம். ஆனால் மிருகங்கள் அப்படி இல்லை, யாருமே இது அப்படியே அது இறந்து போகும் அந்த இடத்துலையே. மிருகங்களுக்கு 2 இதுதான். ஒன்று, சார் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போனால் என்ன செய்வோம்? ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம், அடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமாம், பாறையில் உடச்சி வீசுவாங்க. இப்போ என் வெயிட்டுக்கு நைட்டு இப்போ யானை நடமாடுது, என் வெயிட்டுக்கு போனால் அது காலில் 1 இன்ச்சு 1 mm 2 mm அளவுக்கு காலில் ஏறும். சாரி, என் காலில். இப்போ யானை போச்சுன்னு வைங்க, எந்த அளவுன்னு உங்களுக்கே தெரியும். பொதுவாகவே அனிமல் பிஹேவியர் என்னென்ன, எவ்வளோ தூரம் பிளட் லாஸ் ஆகுதோ அந்த இடத்துலேயே அது உட்காந்து இறந்து போகும். நிறைய உயிரினங்கள் ஃபீல்டில் நம்ம பார்த்துருக்கும்போது என்னென்ன, அந்த எங்கெல்லாம் கல்லீஸ் நீரோடைகள் இருக்கோ அங்கே தான் கில்னு பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எலும்புக்கூடு இந்த நீரோடைகள், நீர் ஆதாரம் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். காரணம், இப்போ 50 வயசு ஆகிட்டுன்னு நமக்கு பல்லு விழுந்துடும் இல்லையா? எல்லாமே தேய்மானம் அடைஞ்சிரும். அதே மாதிரி தான் விலங்குகளுக்குனாலும் சரி, பறவைகளுக்குனாலும் சரி, ஏஜ் ஆக அது ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியாது, வேட்டையாடி சாப்பிட முடியாது. எங்கே நீரோடை இருக்குதோ எல்லா நீரோடைக்கும் ஏர்லி இன் தி மார்னிங், லேட் இன் தி ஈவினிங் எல்லா அனிமல்ஸும் தண்ணி குடிக்க வரும். காலையில் இறதட முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போவோம். சாயங்காலம் அதேமாதிரி இறதடிட்டு தண்ணி குடிச்சுன்னா அது ஹால்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீரோடைக்கு எல்லா மிருகமும் வரும். இப்போ ஒரு டைகரே இருக்குது, 15 வயசு ஆகிட்டு, அப்போ அது 15-20 வருஷத்துக்குள்ளே அது இறந்து போகும். அந்த மாதிரி டைமில் வயசு காலத்தில் அதோட ஓடி ஆடி வேட்டையாட முடியாது. அப்புறம் நகம் போயிடும், பல்லு போயிடும், எல்லாம் தேஞ்சு போகும். அப்போ அதுக்கு சாப்பாடு ஆகாரம் என்னென்ன, தண்ணி குடிக்கிறது சின்ன அனிமல், சின்ன ரெப்டைல்ஸ் இதெல்லாம் வரும்ல, உடும்பு அந்த மாதிரி வர்றதை அதை பிடிச்சி இருந்த இடத்துலையே பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு அது காலத்தை கழிக்கும். ஒன்றுமே கிடைக்கலன்னு தண்ணியை குடிச்சு 1 வாரத்தில் சாவது, 10 நாள் தண்ணியை குடிச்சு அப்படியே செத்துப்போம். அப்படி இறக்குறது தான் நாங்கள் ஃபீல்டில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம ட்ரைபல்ஸ் சொல்லி கொடுத்தது. ஏன் நான் நீரோடைகளில் இவ்வளவு எலும்பு கூடு கிடக்கு மிருகங்களோட, அது ஒவ்வொரு ஆளும் சொல்லிடுவாங்க, பசங்களுக்கு அதே தெரியும். அதே போல் போகும்போதே சொல்லிடுவாங்க, சார் டைகர் போயிருக்கு சார். எப்படிப்பா சொல்கிற? அதோட ஸ்கேட்டை பார்த்தோன்னே சொல்லிடுவார். ஆவி தான் பறக்கும், அதில் பார்த்துட்டு இப்போ தான் போயிருக்கு சார், பெண்ணு போயிருக்கும்பாங்க. எப்படிப்பா, நானே பார்க்கல, நீ பெண்ணு தான் போச்சுன்னு எப்படி சொல்கிற? அல்லது காட்டு மாடு போயிருக்கும், மாடு இப்போ தான் சார் போயிருக்கு. அச்சா, சாணத்தை பார்த்தா நமக்கு தெரியும், ஆனால் ஆனா பெண்ணான்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த ட்ரைபல்ஸ் அப்போ அவங்க கிளியராக அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாது. சாணம் போட்ட இடத்துல யூரின் மேலே வந்து அது பெண்ணு, 1 அடி தள்ளி இருந்தால் அது ஆணு. தெரிஞ்சு போச்சா? இது நமக்கு தெரியும், ஆனால் தெரியாது. அதே போல் சிரிக்கிறது நான் சொல்கிறது பிடிக்கலன்னு சப்ஜெக்ட் வந்துடுறேன். ஏன்னா நான் பார்த்தது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணு தான் நம்ம சொல்கிறது.
சும்மா எல்லாரும் மாதிரி பவர் பாயிண்ட் போட்டு பேசிட்டு போகிறதுல அது பிரயோஜனம் இல்லை. காட்டில் நடந்ததை பார்த்ததை நான் சொல்கிறேன். அதே போல் பொதியமலை போய் சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன முன்னாடி பெர்மிஷன் கொடுத்தாங்க, இப்போ கேரளாவிலே தான் கொடுக்குறாங்க. நான் முன்னந்துறை ரேஞ்ச் ஆஃபீஸராக இருக்கும்போது டூரிசம் நிறைய இருந்தது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணி அதை பேன் பண்ணது. அது அடியேன் தான் பேன் பண்ணது. 24 போட்டு ஓடிட்டு இருந்தது. 24 போட்டையும் நிப்பாட்டினது நான் தான். நாளில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு நாங்கள் டூரிசத்தை நிப்பாட்டினோம். அப்போல்லாம் நீங்கள் டேமில் பார்த்தா போகிறோம், டேம்லேருந்து அங்கே இருக்கும் ஒரு 24 போட்டு கூட்டமாக இருக்கும் லைனில். அப்போ டெய்லி 200 லீவ், சாட்டர்டே சண்டேலாம் ஒரு 500 1000 பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்ன டூர் போகணும், ஜாலி வரணும். ஆனால் வர்றாள் என்ன சொன்ன மாதிரி அப்படி இப்போ கால் தடம் இல்லாமல் போயிட்டு வருவாங்களா? இல்லை. நம்ம ஆட்கள் அங்கே ஏறினவொன்னே தான் குக்கரை பாக்கெட் உடைப்பாங்க, மிச்சர் சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. கடைசி கேரி பேக் எங்கே போடுவாங்க? டேமில் போடுவாங்க. பாட்டில் 1 லிட்டர் கடல் அங்கே டேம் நிறைய நல்ல தண்ணி இருக்குது. பாட்டில் குடிப்பாங்க, பாட்டில் உள்ளே போட்டுருவாங்க. அந்த டேம் ஷட்டர் பக்கத்தில் பார்த்தா போகிறோம், அவ்வளோ அடித்து அங்கே தான் ஷட்டரில் தான் கொண்டு விடும். ஷட்டரில் பார்த்தா ஒரு 2 mm 3 mm திக்கேசன்னு கருன்னு இருக்கும், அவ்வளோ டீசல். அப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம், அவ்வளோ கேட்ச்மெண்ட் ஏரியாவில் அந்த இடத்துலாம் வாட்டர் ஸ்டோர் ஆகுது. ஆரம்பிக்கிற இடத்துலேயே இவ்வளோ அசுத்தம் பண்ணால் திருமங்கலம் வர தண்ணி போகுது. அதை பாதுகாக்கணுமா இல்லையா? அது என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டனால ஒரு பழமொழி போல உண்டு, வெள்ளமும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வெள்ளத்தில் ஏறும். அதே மாதிரி போட் அவ்வளோ அப்படி இருந்தது. 2 மாதம் நின்று 3 மாதம் நின்று அவ்வளோ உள்ளே போகுது போட்டெல்லாம். அப்போ ஒரு லேடி ஆஃபீஸர் இருந்தாங்க, டாக்டர் காஞ்சனா ஐஎஃப்எஸ். அவங்களுக்கும் மேடமும் நானும் தான், நான் ரேஞ்ச் ஆஃபீஸர், அவங்க டிஎஃப்ஓ. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த போட்டு ஓனர்ஸ் எங்கள் வாழ்வாதாரத்தை குறைச்சிட்டான்னு சொல்லி இறந்தால் எல்லாருக்கும் பிண்டை வைப்போம்ல, காரையார் டேமில் ஐயரை கூட்டிகிட்டு போய் எங்கள் 2 பேருக்கும் பிண்டை வச்சாங்க. ஏன்னா தர்ப்பணம் இல்லை, உயிரோடு இருக்கும்போது. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை நாங்கள் கெடுத்துட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொன்னாங்க, நாங்கள் அதை கேரி அவுட் பண்ணோம். தினமலர் பேப்பரில் ஃபுல்லாக இது போட்டு ஓனர்ஸுக்கு வாழ்வாதாரத்தை கெடுத்த வன அலுவலகம் போட்டு எங்கள் 2 பேர், அந்த அம்மா அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு. ரொம்ப அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அப்போ 2 பேருக்கும் இப்படி ஒரு நல்ல பேர் கிடச்சிது. இல்லை, அவங்களுக்கு நாமக்கல் ஊர் இல்லை, ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஃபாரஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதேமாதிரி ஃபாரஸ்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லணுன்னா, அடுத்தது காலகட்டம்னு பார்க்கும்போது இந்த கொரோனா பீரியடு நம்மெல்லாம் சிரமப்பட்டு இருந்தோம். ஆனால் இயற்கை நல்லா இருந்தது. இயற்கை நல்லா இருந்தது. அது வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தது. இருக்கையிலேயே கொடிய மிருகம் எது சார்? சொல்லுங்கள் சார். செகண்ட் ரோஸ் ஃபஸ்ட்டு சார். நீங்களா? இருக்கிறதுலே கொடிய மிருகம் எது? கை கொடுக்குங்க, கை தட்டுங்க சார். உண்மையிலேயே அவ்வளவு சேட்டை பண்ணக்கூடிய ஆட்கள் இங்கே தான் இருக்கும். உள்ளே போயாச்சுன்னா, நானும் கேஎம்டிஆரில் ஒரு 7 வருஷம் என் கால்படாத இடம் கிடையாது. டோட்டல் அந்த 895 ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு 750 ஸ்கொயர் கிலோமீட்டரில். ஆனால் எல்லா பாவனாச ரேஞ்ச் ஆஃபீஸரும் நான் தான் இருந்தேன், முண்டந்தர ரேஞ்ச் ஆஃபீஸர் நான் தான் இருந்தேன், கடையம் ரேஞ்ச் ஆஃபீஸர் நான் தான் இருந்தேன், பாவனாசம் மற்ற திருநெல்வேலி ஸ்குவாடும் இருந்தேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் ப்ரொமோஷனில் களக்காட்டில் டெப்டி டைரக்டராக 2 ஸ்பெல் இருந்தேன். களக்காடு டிவிஷன் ஃபுல்லாக தெரியும். அதனால் கேஎம்டிஆர் என்டையர் ஏரியாவும் கண்ணை கட்டி விட்டாலும் போயிட்டு வந்துடுவேன். அதுபோல் பொதியமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 39 முறை போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது வந்து பெரிய சிறப்புன்னா தமிழ்நாட்டிலே ஒரு இல்லை கடல் மட்டத்துல இருந்து உயரம் கூட. அதான் 895 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொன்னேன். சத்தம் போட்டு பேசினா கூட தூரல் உள்ள ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம போன டைமெல்லாம் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். ஏன்னா போயிட்டு வரதுக்கு 2 நைட்டு தங்கினா தான் போக முடியும் புது ஆட்கள். நான் 21 மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி பழைய காலங்கள். நம்ம டியூட்டியாகவும் பார்த்தோம், ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, சீனியர் ஆஃபீஸரை கூப்பிட்டு போனேன். இதெல்லாம் நமக்கு கிடைத்த பரிசு. இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கேன்னு அந்த காட்டில் நடந்தான். ஏன்னா ஹெர்பல் ப்ரீத்திங், ஹெர்பல் பாத்திங், டியூட்டி வித் பியூட்டி, இது மற்ற எல்லாருக்கும் கிடைக்காது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த வனத்துறையில் கிடைச்சது. எல்லாரும் எந்த டிபார்ட்மெண்ட் அது என்னங்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இல்லை. ஏன்னா ரொம்ப ரசித்து வேலை பார்க்குறது. அதனால் எனக்கு கரெக்ட் சார். ட்ரெஷர் சார் சொல்லுங்கள், எதை கேட்டீங்க? மாசு இல்லாத அதான் அன்பொல்யூட்டட் ஏர், அன்பொல்யூட்டட் வாட்டர்.
இல்லை இப்போ நம்ம ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் இந்தியாவிலே திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு, அதை சொல்ல மறந்து போச்சு. இவ்வளவு சேட்டை நம்மால் பண்ணுறோம், அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். அப்போ நம்மளோட மோசமாக அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? திருநெல்வேலி எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்குது, நல்ல எல்லாரும் எல்லா துறையும் சரி நல்லா பேணி தான் பார்க்குறாங்க. நம்ம அவங்களுக்கு ரெண்டாவது இராணுவத்தை பற்றி சொன்னேன். ஏன்னா இப்போ நமக்கு இப்போ நான் 8 மணிக்கு வரேன்னு போகிறேன், 9 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னேன். 9:30 ஃபோன் வந்துடும், என்னாச்சு வரேன்னு சொன்னீங்களே. பொதுவாக எல்லோரும் வீட்டில் தானே. ஆனால் அவங்க 6 மாதம் போகிறாங்க இல்லையா? கோயிலுக்கு கிடா வளர்த்த மாதிரி தான் போகிறோன்னு வந்தால் யார் நம்ம கேரண்டி சொல்ல முடியும்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இது இராணுவ வீரர்கள் தான். காரணம் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இதுக்கெல்லாம் எல்லோரும் மற்ற ரேஞ்ச் ஆஃபீஸ் எல்லாம் கொடியேற்றதுக்கு அங்கே உள்ள வட்டாஞ்சாரமும் அரசியல் பிரமுகர்களை கூப்பிடுவாங்க. நான் அப்படி இல்லை, ரிட்டையர்டு ஆர்மியில் இருந்த ஒரு சிப்பாயிலிருந்து அல்ல லீவுக்கு வந்திருந்த சிப்பாய் யாருனாலும் சரி அவங்கள கூப்பிட்டு தான் அந்த கொடியேற்றது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கரெக்டாக போய் சேரும் இல்லையா? தேசத்தை பாதுகாக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்கள கூப்பிட்டு செய்யும்போது அவங்களுக்கு பெருமை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அந்த ஒரு நாளில், ஏன்னா ஊர் மக்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க சொந்தக்காரர் வருவாங்க, இவர் வரான்னு சொல்லி, அப்புறம் அவர் ஃப்ளாக் சல்யூட் பண்ணும்போது அதான் உண்மையான இது. அதை நம்ம பார்த்து செய்யனால மக்கள் எனக்கு நல்ல சப்போர்ட். நம்ம கேஎம்டிஆரில் ஒர்க் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் போய் கேட்டு எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். ஏன்னா நிறைய ஃபைன் போடுவோம், கேஸ் போடுவோம், ரிமாண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். நம்ம நல்லவரை செய்கிறது இல்லையே, நம்ம டியூட்டி எதுக்கு? யாரை தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிக்கிறது தான். அதனால் அது அந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்காங்க. காரணம்னா மக்களோட ஒத்துழைப்பு தான். காட்டில் பாரஸ்னாலே எந்த யாரையும் பிடிக்காது. ஆனால் மக்களோட போய் இருந்து பேசி அவங்க நிலையை சொல்லி இப்படி தான் இதை தான் செய்ய முடியும் கன்வின்ஸ் பண்ணால் எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சால் எந்த தாயும் தான் பையன் தப்பு செய்திருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நோக்கத்தில் நம்ம சொன்னால் அவங்க தப்பு தான், அதுக்கு என்ன உண்டு, அது 2 இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல பரிகாரம். அதை சொல்லிட்டோன்னா அவங்க ஒன்று ஃபைன் கட்டுங்க அல்லது ரிமாண்டு, அதுக்கு பிறகு என்ன வழி உண்டோ திருப்பி எடுக்கக்குள்ள வழியும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் தப்பு செய்யாத அளவுக்கு நான் 5 ரேஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம். இப்போ 5 ரேஞ்சிலையும் ஆள் இருக்குது, எல்லா ரேஞ்சிலையும் பிரச்சனை அப்பவும் இருந்தது. ஆனால் அதை நல்லா டேக்கிள் பண்ணி கொண்டு போயிட்டோம். மக்கள் ஒத்துழைப்பு ப்ளஸ் என்னோடய சபார்டினேட்ஸ், ஃபாரஸ்டர்னாலும் சரி, கார்டுனாலும் சரி, வாட்சர்னாலும் சரி, ஆண்டிப்பூச்சி வாட்சர் எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. ரைட்டு. இப்போ மெயினாக சொல்ல வேண்டியது தாமிரபரணி பற்றி தான். பூங்குளத்தில் ஆரம்பித்து அப்படியே பாபநாசம் டேம் வருது. பாபநாசம் டேம் பார்த்துப்பீங்களா எல்லோரும்? காரையார் டேம் இல்லை, பாபநாசம் டேம். ஒரு சில ஆள் பார்த்துருக்க மாட்டீங்க. லோயர் டேம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? பைப் லைன் அங்கே எல்லாம் கரண்டெல்லாம் போன பிறகு வெறும் சக்கையை தான் நம்ம குடிநீர், தொழிற்சாலை, விவசாயம், கால்நடை எல்லாத்துக்கும் அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படியே பாபநாசம் கல்லடக்குறிச்சி, சரண்மாதேவி, கொக்கரக்குளம் இதுவெல்லாம் பாலம், வல்லநாடு, ஸ்ரீகுண்டம், ஆத்தூர், புன்னக்காயில் போய் கலக்குது. ஒரு 123 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு புன்னக்காயில் போய் கலக்குது. இப்போ காடை பற்றி ஓரளவு பேசிட்டோம். நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரி பேக்கில் டிஃபன் வாங்கிட்டு போகிறோம், பாதி ஏதாவது அனிமல்ஸ் சாப்பிடும், பாக்கி என்ன ஆகும்? 5 பேர் வாங்கிட்டு போகிறோம், 4ன்னா அனிமல்ஸு இல்லை 1 அனிமல்ஸ் சாப்பிடுது, பாக்கி 4 கேரி பேக்கு எங்கே போகும்? மண்ணுக்குள்ளே போவார். பாய் சார் சொல்லுதான் கரெக்டு. பக்கத்து நீரோடையில் போய் சேர்ந்து அப்படியே சேர்ந்தது எங்கே போகும்? புன்னக்காயில் தான் போகும். ஷட்டரில் ரஸ் ஆகாது விட்டு அப்படியே ஆற்றுல சேர்ந்த கடைசி எங்கே போகும்? கடலுக்கு தான் போகும். ஆனால் இப்போ கடல் மேக்சிமம் சிங்கம் 2 3 அந்த வேஸ்ட் எல்லாம் கடலில் தானே சேருது. 2 சிங்கம் 2 3 தானே. அப்போ உலகத்திலேயே அவ்வளோ கழிவுகளும் இப்போ எங்கே இருக்குது? கடலில் தான். மேக்சிமம் வேஸ்ட் தான். அப்போ இறைவன் படைப்பில் அந்த கடலை பாதுகாக்கணும்னா ஒரு தாவரம் ஒரு உயிரினம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். இப்போ வீட்டில் அந்த காலத்தில் இப்போ தான் மில்லு வந்துடுது. அந்த காலத்தில் புட்டு வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? நெல்லை ஊற வச்சு உரலில் போட்டு இடிப்பாங்க. இடித்த முறை என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், திரிச்சிட்டு சார் சொல்கிறது தான் சலிப்பது முக்கியமான வேலை இல்லையா? அந்த சலிக்கிறது முக்கியமான வேலையை அலையாத்தி காடுகள் செய்யுது. அந்த புன்னக்காயில்னு சொல்கிறோம்ல, எங்கே இருந்தால் களிமுகம் இருக்கோ ஹெச்ஓரிஸு, அங்கே அலையாத்தி காடுகள் நம்ம நல்லா இருக்கும். அலையாத்தி அப்படின்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்.
சதுப்பு நிலம். சதுப்பாம். அந்த மேங்க்ரூவ்னாலே சின்ன சின்ன செடி தான். சரி சரி. நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லுன்னா நம்ம ஏடிஎம்கேல இருந்தாங்க பழைய மாப்போசி தெரியுங்களா? ஆ, அவர் டீயோ காஃபியோ பதினியோ குடித்தா ஒரு டஸ்ட்டும் உள்ளே போகாது, அரிச்சிடும். கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்களால. அதே மாதிரி தான் அந்த அலையாத்தி காடுகள் நீங்கள் சொன்ன கேரி பேக் எல்லாம் கடலுக்குள்ளே போகாமல், இப்போ ஒரு வெள்ளம் வந்து ஆற்றுல வெள்ளம் முடிஞ்சு ஆற்றுல பாருங்கள், அங்கே உள்ள எல்லாம் துணி அது இது எல்லாமே இதில் அந்த மரத்தில் முள் மரம் அது இதில் ஒட்டி இருக்கும், மரத்தில் தங்கிடுது. இதே மாதிரி தான் அந்த அலையாத்தி காடுகளில் உள்ள அந்த மேங்க்ரூவில் அவ்வளோ அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுது. அப்போ இறைவன் நம்மளை அறியாமலே ஒரு தாவரத்தை படைச்சி இங்கே ஒரு போல கழிவுகள் எல்லாம் அந்த இடத்துல அங்கே ஒரு 50 கிலோ இருக்குன்னு கண்டிப்பாக 20-30 கிலோ இதுலேயே அரெஸ்ட் ஆயிடும். பாக்கி கொஞ்சம் தான் கடலுக்கு போகுது. இல்லை இல்லை, அந்த காலத்தில் வளர்ந்தது. இப்போ நிறைய நம்ம ப்ராபகேட் பண்ணி பிளான்டேஷன் போடுறாங்க. இப்போ ரெண்டாவது மேங்க்ரூவ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு மலையில் உள்ளதான் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 60% கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்குது இந்த கடல் தாவரங்கள் தான். சீக்ராஸு, சீவீடு, கோரல்ஸு, அப்புறம் மேங்க்ரூவ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மரங்கள் இப்போவுமே நீங்கள் இந்த பக்கம் போகிறோம் பாளையங்கோட்டை தாண்டி நம்ம டக்கரமாக போகும்போது 2 சைடு மரம் இருக்கும். ஒதியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒதியன் மரம் நீங்கள் நான் பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கேட்லேருந்து சுத்தமல்லி வர 2 சைடு நிற்கும் ஒதியன் மரம். ஒதியன் பருத்தாலும் உத்தரத்துக்கு ஆகாதும்பாங்க. அது கொலைக்கு வெட்ட முடியாது, மரத்துக்கு ஆகாது, எதுக்குமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எதுக்கு அந்த மரத்தை அங்கே கொண்டு நட்டுருக்காங்க? மேங்க்ரூவ் மாதிரி தான். மேங்க்ரூவுக்கு அடுத்தது அந்த மரத்தை சொல்லலாம். அவ்வளவு நச்சியம் நம்ம பொல்யூஷன் ஆகுதுல்ல வண்டியில் உள்ள, அவ்வளவு அந்த மரம் தான் உள்வாங்குது. அப்போ நம்ம 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ள மரம் 100 வருஷத்துக்குள்ள மரம்லாம் நிற்கி ரொம்ப படிப்பறிவு இல்லாத சமயம், அந்த சமயத்தில் அந்த ஆட்கள் அதை எவ்வளோ இல்லையா யோசித்து அந்த மரத்தை நட்டுருக்காங்க. இப்போ வைடனிங் சொல்ல பேரில் அந்த மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வேண்டாத மரத்தை நட்டுட்டு, அது ஒன்று. இன்னொன்று மூங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூங்கிலும் அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்க. இந்த மேங்க்ரூவ், ரெண்டாவது அந்த ஒதியன், அந்த நிறைய இருக்குது. நம்ம இடத்துல உள்ளது மட்டும் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி மரங்களில் மண்ணுக்கேற்ற மரங்களை நம்ம வைக்கணும் இல்லையா? அந்த காலத்தில் பாட்டே பாடியிருக்காங்க, என்ன மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்திற்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா. இப்போ அதெல்லாம் பாருங்கள, நம்ம தான் பாரமா இல்லையா? அவ்வளோ வேண்டாத என்னெல்லாம் டெக்னாலஜியில் வந்து அவ்வளோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லையா, அதிகம் வளர்ந்து சொல்லிட்டு மண் அவலம் மரடா போச்சு. அதுக்கு தான் இயற்கை உரங்கள் அதெல்லாம் நம்ம போட்டோம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் செய்கிறாங்க. இது ஒன்று இருக்குது. இப்போ நான் வனத்துறையில் இப்போ நாங்கள் மெயினாக ஜிடிஎம் கிரீன் தமிழ்நாடு மிஷனில் விவசாயிகளுக்கும் சரி, தொழில் நிறுவனம், கல்வி நிறுவனம், இதர நிறுவனங்களுக்கு மரம் கொடுக்குறோம், செடி கொடுக்கல. விவசாயிகளுக்கு செடி 1 மீட்டர் அளவுக்கு இருக்கும், 3.5 அடி 3.5 அடிக்குள்ளே. மற்றபடி இது கொடுத்தெல்லாம் ஒரு 1.25 வருஷம் வளர்த்தா ஒரு மரம் தான் கொடுக்குறோம். வெளியெல்லாம் ஒரு மரம் 200 ரூபா ரேட்டு. நாங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணாலுக்கு ஃபஸ்ட்டு மரமாக கொடுக்குறோம். ஏன்னா 6 அடி வளர்கிறதுக்கு 1.25 வருஷம் ஆயிடும். ஏன்னா கஷ்டப்பட்டு அதை வளர்த்து செஞ்சிட்ருக்குறோம். இது நல்ல அளவில் இப்போ போயிட்டுருக்குது. அது காரணம் என்னென்னா, இப்போ எல்லாமே டிஓஎஃப்மாங்க, ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட். முன்னாடி காட்டுக்குள்ளே மரம் நட்டாங்க. காட்டில் மரம் காட்டுக்குள்ளே போகாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். காடு நல்ல காடாயிரும். ஒன்றும் இல்லை, நல்ல உதாரணம் என்ன, நீங்கள் 10 நாள் நல்லா சேவ் பண்ணி வந்திருக்கீங்க, 10 நாள் சேவ் பண்ணாட்ட என்ன ஆகும்? தன்னால் வளர்ந்துடும். அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட். எவ்வளோ தூரம் மக்கள் போகாமல் இருக்காங்களோ, இது நானே என்ன சொல்லுது, எங்கள் ஆட்கள் கூட போகக்கூடாது, வெளியே மட்டும் மிலிட்ரி மாதிரி பாதுகாத்தாலே அது தன்னால் வளர்ந்துடும். இப்போ உதாரணம் என்னென்னா, இப்போ 2028 பிப்ரவரியில் நம்ம பிபிடிசிஎஸ் மாஞ்சோலை, இப்போ பிரச்சனைக்குரிய மாஞ்சோலை எஸ்டேட்டு லீஸ் பீரியட் முடிஞ்சிட்டேன்னா அந்த இப்போமே என்னாச்சு, அவங்க டெய்லி எடுக்கிறது வெட்டி விட கவர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இடுப்பளவு கவர் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே லேபர்லாம் வெளியே போயிட்டாங்க, நிப்பாட்டியாச்சு. நல்லா வளரும். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு வாரம் சேவ் பண்ணிட்டு என்ன ஆகுதோ இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. அது பண்ணுறது இல்லை. அப்போ 28 வரை நாங்கள் எங்களுக்கு அது லீஸ் பீரியட் ஒன்றும் செய்ய முடியாது. கம்பெனி இப்போ அதோட கண்டிஷனில் இருக்குது. இன்னும் பாருங்கள், இப்போ பாபநாச டேம் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, மணிமுத்தாறு தண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த தண்ணி நல்லாயிருக்கும்? இல்லை, பாபநாச டேம் தண்ணி தான் நல்லாயிருக்கும். காரணம், இவர் மாஞ்சோலை எஸ்டேட்டு அவங்களுக்கு ஒரே எய்ம் ஈல்டு தான்.
அதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் செடி போய் செடியோட எங்கே தண்டுக்கு வந்து தண்டுலேருந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு மண்ணிலேருந்து அப்படியே அடியோட எங்கே வருது, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ எந்த தண்ணி நல்லா இருக்கும்? நோயும் மணிப்புத்தாறு மக்களுக்கு தான் அந்த தண்ணி குடிச்சனால ஒரு சில நோய் இருக்குன்னு முன்னாடியே ஒரு ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பாபநாசம் தண்ணியை மாதிரி ஏன் மணிமுத்தாறு தண்ணி ஆக்கக்கூடாது? 28 மார்ச்சுக்கு பிறகு காடு செழிக்கும், இதோட மழை நிறைய கிடைக்கும், தண்ணி சுத்தமாக இருக்கும், பொல்யூஷன் இல்லாமல்னு என்னோட கருத்து. ஏன்னா இல்லையா, இப்போ என் தலையில் முட்டை, சாருக்கு தலையில் முடி, நிறைய முடி இருக்குது, மழை பெஞ்சா யாருக்கு தலையில் விடும்? என் தலையில் வடிஞ்சு ஓடிடும். சாருக்கு தலையில் அதே தான். நிறைய மரங்கள் இருந்தால் இரும்பு, மேக்னெட்டுக்கு இரும்பு எப்படி பிடிக்குதோ மரத்து மழையை பிடிச்சி இழுக்கும். அவ்வளோ வரும்போது அந்த இடம் செழிப்பாக இருக்கும். சரி, இப்போ தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு தேசிய விலங்கு அந்த காற்று தாங்க சார். அந்த இது வரையாடு. வரையாடு, வெரி குட். அந்த ரிட்டையர்பட்டி மலையில் அந்த இருக்கு பற்றியெல்லாம் அதுதான். ஏன் எவ்வளவோ மிருகங்கள் இருக்குது, யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, டைகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் வரையாடை கொண்டு வச்சாங்க? வரையாடு வந்து ஒரு முக்கியமான சதன வெஸ்டர்ன் காட்சிகள் தான் இருக்குது. வரைன்னா பாறை சரிவு, அந்த உப்பு இருக்குல்ல, குழம்பு. ஆமாம் ஆமாம், நம்மள்ட்டையும் இங்கே இருக்குது. அதோட மெயின் இது என்னென்னா சரிவு, பாறையான சரிவில் தான் அது நல்லா ஓடும், நம்ம நடக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல வரையாடு இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் டைகர் இருக்கும், ஒரு கைட்டு தொட்டலாம், பிடிக்கலாம். ஆனால் இது வேடிக்கை காட்டும். ஏன்னா இது பாறையில் ஓடும், அது ஓட முடியாது. இது ஏறி வந்து அது கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு அது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம நேரில் பார்த்தா சொல்கிறோம், நான் சொல்லலாம் பார்க்குறது என்னோட அனுபவத்தில் உள்ளது தான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது ஏன் போய் கிட்ட போய் வேடிக்கை பிடிக்க போகுது? அது வேணும்னே காலை நீட்டும். ஆனால் இது எங்கேனாலும் ஓடுமே. மேலே சரிவில் இருக்கும்போது அது லேசாக கால் இருந்தாலும், லெப்பர்ட்னாலும் சரி, டைகர்னாலும் எங்கே வந்துடும், கீழே வந்துடும். அப்போ இது நல்ல இறைவன் படைப்பில் நான் தான் பெரிய ஆள், அது காட்டும். மேக்சிமம் இதுதான் கீழே விழுமே தவிர வரையாடு விழாது. அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிடணும் ஆளில். அப்போ அந்த மிருகத்தை காப்பாற்றணும் தான் நம்ம தமிழக அரசு தமிழ்நாடு மாநில விலங்காக அதை அறிவிச்சிருக்கு. அது ஏன் முக்கியமான வேலை என்ன செய்யுது? இப்போ ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் டாப்பில் ஃபஸ்ட்டு கிராஸ்லேண்ட், புல்வெளி காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் சோலார் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோலார் ஃபாரஸ்ட்னா அது வந்து மரம் குட்டியாக தான் இருக்கும், இலை திக்காக இருக்கும். அது கேள்விப்பட்டீங்களா? சோலைக்காடுகள், ரைட்டு. இது ரெண்டாவது அப்படிதான் இருக்கும். அப்புறம் வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இப்போ காரையார் டேமில் இருந்து ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் தான். வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் தான் சூரிய ஒளியே விழாது, அடர்த்தியாக இருக்கும். டென்ஸ் சூரிய ஒளியே விழாது, அப்புறம் அடர்த்தியாக இருக்கும். நம்ம ஏன்னா அங்கே அவ்வளோ 20 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஆன மரங்கள்லாம் ரொம்ப டென்ஸாக இருந்து இலையெல்லாம் விழுந்து ஹியூமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹியூமஸ் தானே, ஹியூமஸ் இலைத்தலையில் விழுந்து அந்த சத்தான மண், அந்த இலைத்தலையில் விழுந்தனால தண்ணியோட சேர்ந்து இப்போ நமக்கு காலை கூடணும்னு வைங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவ்வளோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி உள்வாங்கி வச்சுக்கணும். உள்வாங்கிட்டு நமக்கு வருஷம் ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியாது. அவ்வளோ அதுக்கு அந்த ஹியூமஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 200 வருஷம் வர மரங்கள் இலைகள்லாம் டெய்லி குப்பையாங்க யார் பெருத்து பண்ணுறா, அங்கங்கே விழுந்து நம்ம காலை வச்சா பிறகு முட்டை அளவுக்கு பூந்துடும். அந்த அளவுக்கு சதசாப்பாக இருக்கும். இது வந்து வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் உள்ளது. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா இருக்குமா? கேள்விதான் பட்டிருக்கோம். இல்லை, அதை சாப்பிட்டுருக்காரு. இல்லை உண்மையிலேயே அந்த ஓனரை நான் பாராட்டுறேன். காரணம் அந்த வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்டில் உள்ள சாயிலும், அந்த சாயில்னா அவ்வளோ ஃபெர்டைல் சத்தான மண், அந்த பேரை வச்சு இதுக்கு வச்சுருக்காங்க. இவர் கொடுக்க கேக்கும் அவ்வளோ சத்தான கேட்காங்க இல்லை. இன்னொன்று பிளாக் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் நடந்தது தான், 2 மாதம் 3 மாதம் முன்னாடி, 2 மாதம் தான். ஆப்ரேஷன் சிந்தூர் டிஃபென்ஸில் நடந்தல,
அதுலேருந்து 15ஆம் நாள் ஒன்று நடந்தது. இன்னொன்று நார்த் ஈஸ்டில் மாவோயிஸ்ட் எக்ஸலைஸ் தீவிரவாதி 2 பேர், அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இதே தான் பிளாக் ஃபாரஸ்ட் தான் வச்சாங்க. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே இருக்கனால அந்தோட டீம் பேரும் பிளாக் ஃபாரஸ்ட். அப்போ பிளாக் ஃபாரஸ்ட் எவ்வளோ முக்கியமான இது சார் சொன்ன மாதிரி கேட்க மட்டும் இல்லை, அது அந்த டைமுக்கு ஏற்ற ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்களே. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றோம், ஆனால் பிளாக் ஃபாரஸ்ட்டில் அவ்வளோ சத்தான மண்ணுள்ள இடம் தான் அந்த பெட்டைல் சாயில், நல்ல என்ரிச்சிடு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி அவர் விற்கிறார் இல்லையா? இல்லை இதெல்லாம் போர் அடிக்குன்னு சொல்லுங்க, பாட்டுக்கு இல்லை சிலவங்களுக்கு பல இது இருக்கலாம். இவர் வேற டைம் போயிட்டு இருக்கேன், நீங்க டைம் சொல்லுங்க, நான் அதுக்குள்ள பாட்டிடுறேன். எனக்கு ரைட் சரி ரைட் 8:45 சரிங்க சார். அப்போ என்ன மெயினாக வரையாடை பற்றி சொன்னேன். வரையாடு புல் நம்ம ஊர்லேயே தண்ணி இல்லைன்னா புல் இருக்குமா? இவ்வளவு பெட்டையிலியா கிணறு வயக்காடு இதெல்லாம் இருக்குது, புல் இருக்கா? கோடையில இருக்காது. இல்லை இல்லை அது அப்படி திங்காது. வரையாடு வந்து இப்போ மிலிட்ரிக்காரங்க முடிவெட்டு எப்படி இருக்கும்? ஒட்டை வெட்டியிருப்பாங்க. அந்த கிராமத்தில் சொன்னோம்ல செய்த நல்ல தெளிவாக செய்ய நுனிப்புல் மேயதம்பாங்கல்ல, ஆனால் அந்த வரையாடு செய்ய நுனிப்புல் தான் மேயும். ஆமாம், இப்போ 1 அடி இருக்குன்னா அந்த 1 அடி எப்போவுமே அந்த கிராஸ் லேண்ட் 1 அடி தான் இருக்கும், ஏன்னா அது மேலே உள்ள நுனிப்புல் தான் மேயும். இப்போ முள் பெருசான புல் வந்துட்டுன்னு வைங்க, சரியும் தண்ணி படும், அப்படியே வலிவு ஓடிடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கனால என்ன 12 மணிக்கு மேலாம் நீங்கள் சம்மர்லேயே பார்த்தா போகிறோம், மேலே 1000 மீட்டர் எலிவேஷனில் மத்தியானம் மேல் தூரல் விடும். அப்போ மலையில் அவ்வளோ தூரலையும் வாங்கி அந்த நுனிப்புல்ல விழுந்து நேராக போய் வேருக்கு போயிடும். அந்த தண்ணி அந்த ஒவ்வொரு சொட்டு தானே டிஸ்லிங் மாதிரி நம்ம ஏசியில் விழுதில்ல, அந்த ஏர் கூலரில் விழுற மாதிரி நேராக வேருக்கு போய் வேறு சதப்பாக இருக்கும். இப்போ அது முக்கியமான வேலையை இந்த வரையாடு செய்யுது. அப்படி வெட்டி மேலே நுனிப்புல் மேலேன்னா கீழே உடனே இறங்கும், இல்லைன்னா சரிஞ்சு வலிஞ்சு ஓடிடும். இது எவ்வளோ தூரம் சதப்பாக இருக்கோ அந்த இடத்துல கிராஸ்லேண்ட் இருக்கும். இப்போ காலநிலை மாற்றம், இதனால டைமுக்கு மழை பெய்யுதில்லை, பருவத்தே மழை எதுவும் இல்லை, எல்லாம் காலம் கடந்து தான் இல்லையா? பழைய பாட்டு வந்து ஆடியில் காத்தடிச்சா ஐபிஎல்சியில் மழை பெய்யணும். இப்போ அப்படி இருக்கா? டிசம்பர்லேயும் மழை பெய்யும், சம்மர்லேயும் மழை பெய்யுது. இப்போ ஒன்லி ரமணன் சொன்னாதான் மழை. இப்போ ரமணன் இல்லை, வேற ஆள் வந்துட்டு மழை. குழந்தைகளுக்கு ரமணன் வந்தாலே ஹாப்பி, எதுக்கு ஸ்கூல் லீவ் போவாங்க. அப்போ அந்த மாதிரி காலங்கள் மாறி போச்சு. இதை நம்ம கொண்டு வரணும்னா ஒரே மருந்து மரம்தான். அனைத்துக்கும் ஆதாரம் மரம்தான். இதை மறந்தான் ஒரு ஆளை தான் வித்தியாசம், நம்ம மறந்து போவோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு மக்களில் விழிப்புணர்வு. எனக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணுன்னு இருக்கு. இதே மாதிரி சொன்னால் நீங்கள் இல்லையா, மரங்களை பாதுகாக்கணும். நீங்கள் 4 பேர்த்த சொல்லலாம், பள்ளி மாணவர்களுக்கு சொல்லலாம், இப்போ குழந்தை பேரன் பேத்திகளுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த என்வைரன்மெண்ட்டை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ, இது நம்ம முன்னோர் பண்ணாங்க, நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதேமாரி நம்ம வருங்கால சந்ததியினர் 2 தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போனோன்னா 100 ஏக்கர் நிலமோ 100 பவுன் இதுவோ பெருசு இல்லை இல்லையா? நல்ல இயற்கையை, அவங்களுக்கு சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, இது எல்லாத்தையும் செய்யுது. இப்போ ஓசோனில் ஓட்டை விழுந்துட்டுங்க, நம்ம டவுனில் போய் 5 கிலோ சிமெண்ட் வாங்கி அடைக்க முடியும் இல்லையா? மரம் தான். எவ்வளோ தூரம் மரம். நம்ம சொல்லுவாங்கள்ல, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது, மரம் வளர்த்தேன் 2 திரும்பி வந்துட்டு. ஒரே மரமே இல்லை, ஒரே ஒரு இடத்துல மரம் இருக்குது. சம்மரில் 2 வீலரில் போகிறோம், 10 கிலோமீட்டர் போயிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே இருந்தால் அந்த இடம் நீங்கள் இப்போ கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. போர் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தா அந்த காலத்துலலாம் ஆடு மாடுகள் எங்கே போய் படுத்துருக்குதோ அந்த இடத்துல தான் போர் போடுவாங்க. அப்போ அந்த டிவைனர்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அவ்வளோ இடத்துல ஒரு இடத்துல தான் அங்கே ஒரு மாடு இங்கே ஒரு மாடு இருக்கும். நம்ம அதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அப்போ மிருகங்களுக்கு அது ஒரு சக்தி இருக்குது. இப்போ நாயை பாருங்கள், எதை இயற்கை இது சீட்டம் வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு நாய் தான் வடக்கையும் தைக்கையும் சத்தம் போட்டு கூவிட்டு போடும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஸ்லீப்பர் டாக்குன்றோம்ல, எதுக்கு துப்பறியதில் பிரச்சனைலாம் என்ன செய்வாங்க, அது நல்லா கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு அது சக்தி இருக்குது. அதே போல் பகுத்தறிவை பற்றி பேசுறதுக்கு மனுஷன் யாராவது சொல்கிறாங்களா? தேனி போல் சுறுசுறுப்பாக இருக்கணும், காகம் போல் கிடைச்செல்லாம் சாப்பிடணும், அது ஒவ்வொரு மிருகத்தை தான் சொல்கிறாங்க. இயற்கையை காப்ப நம்ம பஞ்சாங்கத்தில் கடைசி பேச்சு பார்த்தா போதும்,
ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருந்த மரம். அப்போ அப்படியாவது நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு இல்லை, அந்த அந்த காலத்துலேருந்து பாதுகாத்துட்டே இருக்கான். இல்லை, நம்ம பழைய பாட்டு ஒன்று இருக்க, பறவை கண்டான் எதிரொலி கேட்டான், பாய்ந்தோடும் மீன்களை கண்டான், படகுதனை படைத்தான். ஏன்னா அந்த ஷேப் அப்படித்தான் இருக்கும், மீன் மாதிரி தான். நடுவில் தட்டையாக வீங்கி இருக்கும், முன்னையும் சுருங்கி இருக்கும். அதே பாட்டில் கிளைமேக்ஸில் கடைசி ஒரு லைன் படிப்பார், பாருன உலகம் பாரினில் படைத்த இயற்கை எல்லாம் பாவி மனிதன் கெடுத்தானே. கேட்டிருக்கீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்மளோட சேட்டப்பும் பண்ணியிருக்காங்க. இல்ல அப்ப பாரதியார் அவங்க இருக்கும்போதெல்லாம் 1940-50 30 கோடி போக முடியாது இருந்தாங்க. அப்போ 3 மாசம் மும்மாரி புழிஞ்சது. இப்ப 140 கோடி தாண்டிட்டு இல்ல, காடு அதே காடு குறைஞ்சிட்டு, இடங்கள் இயற்கை வளங்கள் குறைஞ்சு போச்சு. அப்போ எந்த அளவுக்கு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். பணம் 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 தான் இல்லையா? அதுக்கு அந்த பாருங்க, வாழ்வதற்கு பணம் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். நம்ம அப்படி இல்லை. பணம் தான் எல்லாரும். எதுக்கு கடவுள் நமக்கு, நான் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் 100 ஏக்கர் அது இதுன்னு ஆக்கிரமிப்பு. எல்லாரும் இப்போ முன்னாடி இருந்து பஸ்ஸை விட்டு இறங்கினா வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் இருந்தால் தான் காடு இல்லையா? இப்போ காடு வர பஸ் போயிடுது, காடு வர பஸ் போயிடுது, அங்கே வர வேலி வர ஆக்கிரமிச்சிடுறாங்க. அது நல்லதா? அல்ல இல்லை, யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் சுகரு, ப்ரெஷரு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம். உழைப்பு இல்லாமல் இருக்கும்ல, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்க ஆளுக்கு தான் நல்லா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு டெய்லி அலையணும். எவ்வளோ தூரம் அலையிறோமோ அவ்வளோ தூரம் உடலுக்கு நல்லது. ரெண்டாவது, இப்போ ஆக்கிரமிப்பு சொல்கிறோம்ல, வயல் அங்கே தான் 2 ஏக்கர் இருக்கும், காட்டுக்கு பக்கத்தில் வந்து திடீர்னு 5 ஏக்கர் ஆயிடும். எப்படி போகும்? இங்கிட்டு இடது பக்கம் ஒரு அடி எடுப்பார், வலது பக்கம் 1 அடி எடுப்பார், 1/2 கிலோமீட்டர் எடுத்தால் என்னாச்சு? அதான் முத்து படத்தில் ரஜினி பாடுவார், மண்ணின் மீது மனிதன் மீது யார் ஜெயிப்பா? மண்ணுதான் ஜெயிக்கும். எதுக்கு இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் செஞ்சுக்கிட்டு 80 வயசு 100 வயசு வரை நம்ம இருப்போம் இல்லையா? அதிகபட்சம். அதான். ஆமாம். ரெண்டாவது, இப்போ முக்கியம் எந்த ஓரறிவு முதல் 6 அறிவு விட என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் யாரும் இருக்க முடியுமா? தண்ணிக்கு நீராதாரம் எங்கேருந்து வருது? இங்கே நதியில் வரும், பாட்டிலில் வாங்கலாம், அல்லது குளத்தில் பிடிக்கலாம், கிணத்துல பிடிக்கலாம். அதுக்கு எங்கேருந்து வருது? இதெல்லாம் சொல்றியா? ஆனால் எல்லாரும் அதை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தெரியுது. தங்கவேல் சொன்ன மாதிரி தான், என்னது கல்யாண பரிசில், அதான் எனக்கு தெரியுமே, பார்த்துருப்பீங்கள்ல. எல்லாரும் நம்ம அதான் செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையை நம்ம பாதுகாக்கையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கடமை வேணும். ரெண்டாவது, ஈரநிலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காடை சொல்லியாச்சு, கடல் கொஞ்சம் பேசியாச்சு. ஈரநிலம்னா என்ன? எவ்வளவு தூரம் ஈரநிலங்கள் இருக்கோ, இப்போ கூத்தங்குளை பறவை சரணாலயம் இருக்குது. இது என்ன ஈரநிலம்னா, பறவை நடந்து போய் சாப்பிடக்கூடிய இடம் தான் ஈரநிலம். குளம், அது ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் இது ஆழம் இருக்காது. குளம்னா நம்ம குளிப்போம்ல, அது குளம். ஒரு ஆள் முங்கி பிடிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம். ஆனால் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் கிலோமீட்டர் கணக்குக்கு நடந்து போய் அது மீன் சாப்பிடணும், தவளை, நண்டு, நத்தை, சின்ன சாப்பிட்றது தான் ஈரநிலங்குது. ஹைட்டு குறைவாக இருக்கும், பறவைகள் போய் நிறைய அதோட வாழ்வாதாரத்துக்கு மெயின் இது ஈரநிலம் தான். இப்போ ராம்சார் சைட்டுன்னு சொல்கிறாங்க. ஈரான் நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ராம்சார் கன்வென்ஷன் நடந்தது. அந்த கன்வென்ஷன் நடந்த இடத்துக்கு பேர் தான், அதை தான் இன்னும் வச்சுருக்காங்க. மொத்தம் 2545 ராம்சார் சைட்டு உலக அளவில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 92 ராம்சார் சைட் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கூடுதல் இருக்குது நமக்கு தான். 20 ராம்சார் சைட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒன்று தான் கூந்தங்குளம். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுவிடுங்க. கடைசி ஒரு கேள்வி இருக்குது, சின்ன ப்ரைஸும் இருக்குது. மல்லிகை சொல்லியே கேட்கல. அப்போ இந்த ராம்சார் சைட் அந்த ஈரத்தலங்களை பாதுகாக்கிறதும் நம்ம வேலை தான். ஏன்னா எவ்வளோ தூரம் மலையில் தண்ணி இருக்குதோ அவ்வளோ தூரம் பிளைன்ஸ்லேயும் தண்ணி இருக்கு இல்லையா? ஹெல்த்தி ஆஃப் த ஹில் இஸ் வெல்த்தி ஆஃப் தி பிளைன்ஸ்மாங்க. அது ஹெல்த்தியாக இருந்தால், மழை நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம். இப்போ இன்னொரு ஆர்டிக்கலில் படித்தது என்னென்னா, எங்கெல்லாம் ட்ரையாக இருக்குதோ
டேமில் ஒரு இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு வருஷம் டேமில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? வறண்டுடும். வறண்டா என்ன ஆகும்? எல்லா உயிரினும் இறந்து போகும். எப்பெல்லாம் தண்ணி இல்லையோ அப்போ லாண்ட் ஆர்டர் கூடுன்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்போ உங்கள்கிட்ட 10 மூடை அரிசி இருக்கு, பக்கத்தில் அவர்கிட்ட 5 மூடை இருந்தது, சரி காலியாக போச்சு. அப்போ அடுத்தது 10 மூடை இருக்கும், 5 மூடை காலியாயிரும். இன்னும் 5 மூடை தான் அவர்கிட்ட இருக்கும். அந்த தெருவில் 4-5 பேர் பட்டினியாக இருக்காங்க. எல்லாரும் எங்கே போவாங்க ராத்திரி? அப்போ திருட்டு, எல்லா லாண்ட் ஆர்டர் பிரச்சனையும் அங்கே தான் வருது. அப்போ தண்ணி இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பாருங்கள். ரெண்டாவது, புலிகள் காப்பகம் 1973ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வந்து புலிகள் திட்டத்தை ஆரம்பித்தாங்க. புலிகள் எங்கே நிறைய இருக்கோ அங்கே தண்ணி நிறைய இருக்கும். சிம்பிள். எப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அப்போ காட்டுராஜா நம்ம யாரை சொல்கிறோம்? சிங்கம். அது தமிழ்நாடு, இந்தியாவில் கிர் ஃபாரஸ்டில் தான் இருக்குது. 625 நம்பர் இருக்குன்னாங்க. அது போக ஒரு 7 மாநிலத்தில் மட்டும்தான் டைகர் இல்லை, பாக்கி எல்லா மாநிலத்திலும் டைகர் இருக்குது. அதனால் ஒரு அப்பக் ஸ்பீசிஸாக, கீஸ்டோன் ஸ்பீசிஸாக டைகரை வச்சுருக்காங்க. ஏன் டைகரை வச்சுருக்காங்கன்னா, அது வந்து அம்பர்லா ஸ்பீசிஸ் பார்ப்பேன், டாப்பில் தான் அது இருக்கும். ஏன்னா எல்லா கார்னிவோர்ஸ்னால் மாமிச பட்சிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாமிச பட்சிகள் எவ்வளோ தூரம் கூட இருக்கோ அந்த இடத்துல தண்ணி ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும். எதனால சொல்லுங்கள் சார்? டைம் கொடுத்துங்க, 5 நிமிஷம் முடிய போகுது. நிறையா பேசலாம். நீங்கள் இல்லை என்ன ஆதாரம்? கார்னிவோர்ஸ் மாமிச பட்சிகள் நிறைய இருந்தால் நீர் நிறைய இருக்கும். சிம்பிள் கான்செப்ட். சாப்பிட்டா தண்ணி குடிப்போம். நான் சொல்றது புரியல. மாமிச பட்சிகள் நிறைய இருந்தால் அந்த இடத்துல நீர் நிறைய இருக்கும். சிம்பிள். ஒன்றும் இல்லை, எல்லாரும் தெரியும். தண்ணி குடிக்க மிருகங்கள் வரும்போது பிடிச்சி சாப்பிடுவதற்கு அது கரெக்டு சார். மிருகம் தான் எல்லாம் இருக்குது. இப்போ மாமிச பட்சிகள்னா அது நிறைய இருந்தால் அதுக்கு ஆகாரம் என்னது? தாவர பட்சிகள், ஹெர்பிவோரஸ். அப்போ அது நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஹெர்பிவோரஸ் நிறைய இருக்குன்னு அந்த இடத்துல என்ன இருக்கணும்? செடி கொடி இருக்கணும், ஃபுல் தாவரம். அது நிறைய இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? தண்ணி நிறைய இருக்கும். தண்ணி நிறைய இருந்தால் நம்மளால் என்ன செய்வான்? விவசாயம் பண்ணுவான், நல்லா செய்யும். அப்போ 10 மூடை 5 மூடை கணக்கு இருந்தேன், அதெல்லாம் வருமா? அப்போ எவ்வளவு தூரம் மாமிச பட்சிகள் ஒரு காட்டில் நிறைய இருக்கோ அந்த இடம் தண்ணி செழிப்பான இடம். அது நிறைய இருந்தால் தாவர ஹெர்பிவோரஸ் நிறைய இருக்கும். ஹெர்பிவோரஸ் நிறைய இருந்தால் நீர் ஆதாரம் நிறைய இருக்கும். நீர் ஆதாரம் வேணால் நம்ம நாடு விவசாய நாடு. என்னதான் சாஃப்ட்வேர் அதுன்னு வந்தாலும் நம்ம மக்கள் பாதி விவசாயத்தை நம்பி தான் இருக்கும். விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீர் ஆதாரம் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை தான் இல்லையா? எவ்வளோ தூரம் நம்ம மலையை பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது, நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நல்லது, நாடு எல்லாத்துக்கும் நல்லது. அதனால் அதை கருத்தில் கொண்டு இல்லை கேட்டவங்க எல்லாரும் இயற்கையை பாதுகாப்பில், ஏன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பல வகையில் ஏதாவது ஒரு கேடு நம்மளால் தெரியுது. அதற்காக குடும்பத்தில் உள்ள அனைவரும் வீட்டுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மரத்தை வளர்த்தீங்கன்னா இயற்கைக்கு நம்மளுடைய பெரிய வேலையாக இருக்கும் என்பது கூறி எனது உரையை பிடிக்கிறேன். நன்றி. நேரத்தை கருத்து கொண்டு சீக்கிரம் எல்லாரும் கதை பேசலாம். தேங்க்யூ. பாரஸ்ட்டை பற்றி என்ன சந்தேகனாலும் கேளுங்க. மரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இருந்தோமோ காலேஜஸ்க்கு? ஆமாம் சார். அந்த 2 அடி 3 அடி மரம் அப்படின்னு சொல்லலாம். 2 அடி இல்லை, 6 அடி 5 அடிக்கு மேலே மரம். மரம்னால 5 அடிக்கு மேலே. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ப்ரொசீஜர் நீங்கள் முதல்ல சொல்லணும். இப்போ அடுத்த வருஷம் உங்களுக்கு வேணும்னா, சார் எங்களுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் வாங்கணும்னா வாங்கணும். இப்போ என்ன செய்யணும், நம்ம மக்கள் மேலே அவ்வளோ கோவம் என்னென்ன, இலவசம்னு சொல்லிட்டு அது ஒன்று வேஸ்ட் பண்ணக்கூடாது, விற்கவும் கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் 11 இடங்கள்ல ஏரியாவெல்லாம் கேட்குறோம். இப்போ என்னென்னா ரொம்ப ஆர்வத்தில் சாரே மாமாவே கேட்குறான்னு வைங்க, வந்து ஆஃபீஸில் எழுதி கொடுத்து எனக்கு 500 கன்று தாங்கன்னு வந்துட்டு ஒரு குட்டியானை கொண்டு வராங்க. அதில் 100 கன்று தான் ஏற்ற முடியும், 400 வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஓசி கிடைக்கல. என்ன ஒரு இதுனாலும் நம்ம 1 ரூபா அங்கே இருந்தால் தான் நமக்கு ஒரு குருத்து வரும். அதுக்கு ஒரு பழைய காலத்தில் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கான், 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, ஊரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அப்பா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவோம் நம்ம பையனை? சத்தம் போடுவோம், சும்மா இருந்து சாப்பிட்றியா, டெய்லி 1 ரூபாய்க்கு கொண்டு வராங்க, அப்போ தான் சாப்பாடுன்னு. அப்போ இது தாய்க்கு பொறுக்குமா? பொறுக்காது. அப்பாவுக்கு தெரியாமல் டெய்லி 1 ரூபா கொடுப்பாரு. சாயங்காலம் கொண்டு அப்பாட்ட கொடுப்பாரு. இவர் ஜன்னல் உள்ள அந்த பொங்கல் கிணறு இருக்குது, கிணத்துல போட்டுருவார். 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு, தாயும் பார்த்தாங்க, இவன் வம்பு எடுத்துட்டு வரான். நீ தான் வம்பு எடுத்துட்டு வர, உண்மையாக உழைச்சி சாப்பிட்டா என்னன்னு அந்த அம்மாவும் யோசிச்சுது. இவன் ரொம்ப வீரம் வந்து அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு
அன்னைக்கு வர டெய்லி 2 மாதம் வரதெல்லாம் ₹1 கிணத்துல தூக்கி ஜன்னல் வழியாக போட்டுறாரு. அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு ₹1 கொண்டாடுறாரு. பையன் அதையும் தூக்கி போட்டுருவாரு. அப்போ அவங்க அன்னைக்கு வீரம் வருது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்திருக்கேன், இதையே நீங்கள் கிணத்துல போட்டீங்கன்னு. 2 மாதமா போட்டதை கணக்கிலே கேட்கல. அப்போ தான் தனக்குள்ள ரூபா அங்கே சேர்த்து பொறுத்து வருது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எல்லாம் நான் பேசுகிறதே கேட்கும்போது மைக்கே வேண்டாம், அதனால தேவையில்லை. தேங்க்யூ. என்ன சார், அதனால நம்ம இயற்கையை நம்ம இலவசமாக கொடுக்கறத அரசு எதுனாலும் சரி எதுனாலும் யார் கொடுத்தாலும் அதை பத்திரமா பாதுகாத்து மெயின்டைன் பண்ணால் அது அரசியல், அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நாங்க ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா திருநெல்வேலியில, ஆமாம் சார், அங்க மரக்கண்ணு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க டிஎஃப்ஓல எழுதிலாம் முடிச்சுட்டு பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சு. நாங்க 100 கன்று கேட்டிருந்தோம். சரி, 100 கன்று அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. குழி தோண்ட முடியல. அண்ணா யூனிவர்சிட்டியில அது ஒண்ணு குழி தோண்டணும் இல்லையா, அதுக்கு அவங்க கொடுத்த பெர்மிஷன் ஒரு 50 குழி தோன்றதுக்கே இதான் நடக்கும். 100 கேட்டு போயிடுவாங்க, 50 நினைப்பாங்க, 30 கொண்டு சாத்தி வைப்பாங்க, 10 நாள் தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. பிள்ளை மாதிரி வளர்த்தது நமக்கே கஷ்டமாக போயிடும். அதனால தான் நம்ம இலவசம் வாங்குறத. நான் இப்போ அதுக்கு இப்போ என்ன எங்கள் ரேஞ்ச் ஆஃபீஸர் அவ்வளோ இருக்கு எல்லா ஸ்டாஃபெல்லாம் சொல்லிட்டேன்னா, எத்தனை குழி எடுத்திருக்காங்களோ அத்தனை தேடி கேரண்டி சொல்லுங்க. அது யார் ஃபஸ்ட்டு கேட்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க. 1000 ரைஸ் பண்ணியிருப்போம், 2000 கேட்பாங்க, கொடுக்க முடியாது, கடைசி கொடுக்க முடியாது. அதுலேயும் அவங்க எந்த இடத்துல பண்றாங்களோ அது ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்டிப்பா எல்லாமே பண்ணிட்டாங்களா அப்படின்னு பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்தாதான். கண்டிப்பா சார், வேலி இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், 4 பக்கம் நல்ல வேலி வச்சு 1.5 ஒரு ஓட்டை இருந்த அப்புறம் ஆட்டுக்குட்டி அழுத்தி சாப்பிட்டு வந்துடும். நல்ல வேலி இருக்கணும், தண்ணி வசதி இருந்தால் நாம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஆட்கள் தான் கொடுக்குறோம். இது எல்லாருக்கும் சொல்லும்போது கசப்பா இருக்கும். ஆனா பிள்ளை மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்த்துட்டு இது எல்லாரும் நிறைய நிறுவனம் எல்லாம் செய்யறாங்க. 1 லட்சம் வளர்த்தோம், 2 லட்சம் வளர்த்தோம். இன்னைக்கு எத்தனை இருக்கு அதான் பார்க்கணும். இந்த கக்கன் நகர் போற வழியில லெஃப்ட்ல அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஒரு நர்சரி இருக்குல்ல சார், அங்க வாங்கணும். பரவாயில்ல, நீங்க எங்கனாலும் சொல்லுங்க, எங்க ஆட்கள் இதை பார்த்தாதான் தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டோம். சரி, முன்னந்தூர புலி காப்பகத்துல எத்தனை புலி சார் இருக்கு? 7 to 9 சார். அவ்வளவுதான் இருக்கா சார்? இது பண்ணி மாதிரி குட்டி போடாதுல்ல. இல்ல இருந்தாலும் அந்த புலிகளை கணக்கு பண்ணி தானே உலக வங்கியில இருந்து எவ்வளவோ பணம் வாங்குறதாங்க. ஒவ்வொரு புலியும் குறைஞ்சது 5 கோடி அதோட மதிப்பு குறைந்தது. நான் சொல்லிட்டோம்ல, அந்த கார்னிவர்ஸில் இதுதான் டாப்பில் இருக்குது. எவ்வளோ தூரம், ஏன்னா இயற்கையை பாதுகாக்கல. அது இப்போ இன்றைக்கி இந்தியா மொத்தத்தில் 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. நமது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் புலிகள் டைகர் ரிசர்வ் 17வது புலிகள் ரிசர்வ் இல்லையா? இந்தியாவில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம KMTR தான். களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் தான். அதுக்கப்புறம் தான் ஆனமலை, அதுக்கப்புறம் தான் முதுமலை, அதுக்கப்புறம் தான் சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் தான் செலிவுத்தூர் மேகமலை. தமிழ்நாட்டிலே 5 இருக்குது. அப்போ புலிகள் காப்பம் கூட கூட தண்ணி செழிப்பாக இருக்கும். ஆமாம். இல்லை சார், நீங்கள் கானா டைகர் ரிசர்வ், பெஞ்சி டைகர் ரிசர்வ் நார்த்தில் எல்லாம் பார்த்தோன்னா கிரவுண்டு மாதிரி இருக்கும். இங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காரையார் டேமுக்கு மேலே 400 ஸ்கொயர் கிலோமீட்டரு சூரிய ஒளியே விழாது. சூரிய ஒளி இருந்தால் தான் புல்லு முளைக்கும். ஃபோட்டோஸ் இருந்தது இல்லையா? இது சூரிய ஒளி வேணும்ல, அப்போ புல்லு முளைச்சாதான் ஹெர்பிவோரஸ் அங்கே போகும். ஹெர்பிவோரஸ் தான் கார்னிவர்ஸ் பக்கத்து வரும். அப்போ அதே இல்லாத போது நம்ம டெரைன் அப்படி இருக்குது. அதனால் டைகர் ஏன் குறைஞ்சதுன்னு காரணம், ஓப்பன் கிராஸ்லேண்டாக இருந்தால் நிறைய டைகர் வரும். ஏன்னா அதோட இறை இல்லாதனால தான் நமக்கு. ஆமாம், ஏன்னா இவ்வளோ தூரம் ஃப்ளோரல் டைவர்சிட்டி அது இருக்கனால தான் தண்ணி இருக்குது, இவ்வளோ மரங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் இறைவன் படைப்பில் உணவு சங்கிலியில் ஒவ்வொன்றும் நம்பி இருக்குது இல்லையா? அப்போ இது அவ்வளோத்துக்கு நீராக தரக்கூடியது மரம் தான். எவ்வளோ தூரம் நான் சொன்னோம்ல, மரம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் மழையை உள்வாங்கி நமக்கு நல்ல நீராக தருது, நல்லா செயல்படுது. சரி, இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்களா? நான் கேட்கலாமா? கேள்வி நேரம். யாரு சார் பார்த்துக்குங்க, ஃபஸ்ட்டு யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ். கை தூக்கி கேள்வி கேட்க தலைவர் சிறப்பு விருந்தினர் தயாராகிட்டு இருக்கிறாரு. கேட்கிற கேள்வி கவனமாக கேட்டு கையை வாய் பேசக்கூடாது, கையை தூக்கிட்டு அப்புறம் கேட்டோட சொன்னோம். சரிங்களா? ஒரு சிம்பிள் தான். வைத்தியாலயத்தில் கேட்கன்னு வேண்டாம். நான் சொன்னதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறது தான். சரிங்களா?
சரி, தாமிரபரணி எங்க உற்பத்தி ஆகிறது? பூங்குளம். வெரி குட் சார். ஒரு கைத்தட்டி கொடுங்க. சார் பேரு பாருங்க, பொதியமலையில பூங்குளம்னு இடம். நம்ம அகஸ்தியர் சிலையிலேருந்து 3 கிலோமீட்டர் கீழே இருக்குது பூங்குளம். ரைட், நல்லது. சரி, புலிகள் திட்டத்தை பிரைஸ் கொடுப்போம். அப்பா பாருங்க, புலிகள் திட்டத்தை நமது முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் எந்த ஆண்டில் அறிவித்தார்? 1973. பிரைஸ் கம்பெனிக்கு 2 பேரும் முன்னாள் சொன்னா பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கை தூக்க சொன்னாங்க. வாய் பேசுறது அதுக்கு பிறகுதான். ஆமா, சரி. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே முன்னந்துளை புலிகள் சரணாலயமா ஆக்கின வருஷம் எந்த வருஷம்? 1962. வெரி குட். பாருங்க, செகண்ட் பாருங்க, அவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்னது இல்லையா? சரி, இன்னொன்று நான் சொன்னது முக்கியமான கடலில் ஒன்று சொல்லிட்டேன். ஒன்று இந்த இது சொன்னேன், எது மேங்க்ரோவ், சீகிராஸு, சீவீடு, பவளப்பாறைகள். இன்னொன்று ஜெல்லி ஃபிஷ். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ஜெல்லி ஃபிஷ் யார் சாப்பிட்ருக்கீங்க? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிடல, சாப்பிட முடியாது, பாய்சன். அதை சாப்பிடக்கூடியது ஒரே இதுதான். என்னது? ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்னு பேர். ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் இந்தியாவிலேயே அதிக நெஸ்டிங் பண்ணக்கூடிய இடம் ஒரிசா மாநிலத்தில் பித்தர்கனிகா இடத்துல கோவிந்தமா தான் ஒரு சாங்சுரி. அங்கே தான் அவ்வளோ தூரம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. என்னது? இல்லை, ஜெல்லி ஃபிஷ் இல்லை, டர்ட்டில். நாட்டில் வளருது நாட்டாமை. சரத்குமார் படம் இல்லை, அந்த நாட்டில் வளரக்கூடிய ஆமை டாட்டாய்ஸ் சொல்கிறோம்ல, அது கடலில் வாழுது கடலாமை. கடலாமைக்கு பேர் ஆலிவ் ரெட்லி டர்ட்டில். இது என்னென்னா அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ்ஷை சாப்பிட்டு கடலில் உள்ள தாவரங்களும் பாதுகாக்கிறது அதோட வேலை தான். ஏன்னா எவ்வளோ தூரம் அந்த ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் நல்லா இருக்குதோ கடல் அவ்வளோ செழிப்பாக இருக்கும். ஏன்னா இதோட மெயின் இது என்ன, அந்த அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ் பாப்புலேஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண வேறு எதுவும் முடியாது. பாய்சன் இல்லை. திருச்செந்தூர் கடற்கரையிலேயே நீங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி பேப்பர்லேருந்து ஜெல்லி ஃபிஷ்ஷோட இது வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை சாப்பிடக்கூடியது இதுதான். எம்ஜிஆர் படம் 2 படம் சொல்லுங்கள். எம்ஜிஆர் படம் 4-5 படம் சொல்லுங்க. அதில் 2 இது நாடோடி மன்னன். சரி, 1000 ஒருவன் 2 புலிய பவாலி. வேற வேற இல்லை இன்னொன்று வேற முக்கியமான படம். நிறைய படம் செலவழிச்சு வச்சாரு. கடைசி படம் சார் சொல்லு. உலகம் சுட்டு வாலிபன். சார் சொன்னது என்னது? என்ன சொன்னாங்க? 1000 ஒருவன். இந்த 2 வேலையும் அது செய்யுது. எந்த இடத்துல குஞ்சு ஆமா சார் இல்லையே, எந்த இடத்துல அது குஞ்சு பொரிக்குதோ ஒரு 7 நாட்டுக்கு போயிட்டு 12 வருஷம் கழிச்சு அதே இடத்துல வந்து முட்டை போட்டு ஆமாம் குஞ்சு பொரிக்கும். ஆமாம், அது பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும். 41 நாள் முடிஞ்ச பிறகு பௌர்ணமி அந்த வெளிச்சத்தில் தான் குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்த உடனே அது எங்கே குஞ்சு முட்டை போடும்? கடற்கரை ஓரத்தில். குஞ்சு பொரிக்கும்போது அந்த வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வந்த உடனே அது எங்கே போகும்? நேர கடலுக்குள்ளே தான் போகும். இப்போ அது அப்படி நடக்கலை. காரணம், கடற்கரை ஃபுல்லாகவே மெரினா பீச் எடுத்துடுங்க, பெசன்ட் பீச் எடுத்துடுங்க, எல்லா திருச்செந்தூர் பீச் எடுத்துடுங்க. அவ்வளோ மக்கள் நடமாட்டம் வர போய் இந்த குஞ்சு பொரிக்கிறது நேர கடலுக்கு. இப்போ என்னாச்சு, அவ்வளோ பெரிய ஹாலஜன் லைட்டை போட்டுறாங்க. அது சூரியன் ஊற்றிட்டு நிலம் வந்துட்டுன்னு சொல்லி சரக்கு வெளியே வந்துடுது.